வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் சினிமாஸ். நான் உங்கள் சுபாஷ். உங்களுக்கு ட்ரெக்கிங் பண்ணி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் பிடிக்குமா? அப்போ இந்த படத்தை பார்த்ததும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் நம்மளும் கிளம்பி போயிடலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வேணாம் வேணாம் நம்ம வீட்டிலே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட்டே ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும் இந்த படம். படத்தோட மொத்த ரன்னிங் டைமே 1 hour 37 minutes தான். ஸோ இந்த படத்தோட லேகுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. இன்னைக்கு பார்க்க போகிற படம் தான் ஏபெக்ஸ். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்லேயே இருக்குது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு டென்ட்டுக்குள்ளே இருப்பாங்க. சரி டென்ட்டு தானே, ஏதாவது ஃபாரஸ்ட்டில் போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா டென்ட்டை ஓப்பன் பண்ணுவா பாருங்க. 1000 அடி உயரத்தில் அந்த பாறைங்க நடுவில் ஒரு டென்ட்டை போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ டாமியும் நம்ம ஹீரோயின் சாஷாவும் நார்வேல இருக்க ஒரு ஐஸ் மலையில் ஏறிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க ஏறும்போது நம்ம ஹீரோயின் ஷாஷா ஒரு உயரமான பாறையை பார்ப்பாங்க. அந்த பாறை மேலே ஏறணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களால அது முடியாது. அப்போ நம்ம ஹீரோ இல்லை இன்னைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லுவார். பட் அவங்க அதெல்லாம் கேட்காம இல்லை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏறும்போது நம்ம ஹீரோ சொல்லுவார், நம்ம நாளைக்கு வந்தாலும் இந்த பாறை இதே இடத்துல தான் இருக்க போகுது. ஸோ நம்ம நாளைக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் கிளைமேட்டும் சரியில்லை, புயல் வர மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அதே இடத்துல ஒரு டென்ட் போட்டு தங்கிட்டு இருப்பாங்க. அப்படி தங்கும்போது நம்ம டாமி சொல்லுவார், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதிர்ஷ்டங்கிறது மலைக்கு கொண்டு போகிற ஒரு பொருள் மாதிரி, அது தீந்து போச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போதே நம்ம சாஷா சொல்லுவாங்க, என்ன கிண்டல் பண்ணுறியா, மலை மேலே பாதி ஏறினதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் தீந்து போச்சா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னோட லக்கி காம்பஸ் அப்படி சொல்லுச்சுன்னா அப்படின்னு சொல்ல வருவார். உடனே நம்ம சாஷா ஃபஸ்ட்டு இதெல்லாம் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பஸை அவர்கிட்ட இருந்து பிடுங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் புயல் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டே போகும். அதனால அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, டென்ட்டை பிரிச்சுட்டு கீழே ஒரு பாறைக்கு கிட்ட இருக்க இடத்துல போய் மறுபடியும் டென்ட் போட்டுக்கலாம், கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மறுபடியும் கீழே கிளைம் பண்ணுவாங்க. இறங்கிட்டு இருக்கும்போதே நம்ம சாஷா புயல் போனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குவாங்க. அப்படி அவங்க கீழே இறங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பனிச்சரிவு வந்துடும். உடனே நம்ம ஹீரோவோட ரோப் எல்லாமே கட் ஆகி அவர் அந்த இடத்துல தொங்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் தான் அவரை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களாலையுமே பிடிக்க முடியாம நம்ம ஹீரோவோட ரோப்பை விட்டுருவாங்க. நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்து இறந்துருவாரு. அப்படியே அதுலேயே படத்தோட டைட்டில் போடுறாங்க ஏபெக்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஆஸ்திரேலியாவில் 5 months லேட்டர் ஒரு காரில் போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போதே நம்ம காரோட ஜிபிஎஸ் சிக்னல் வந்து கட் ஆயிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோ கொடுத்த காம்பாஸ் எடுத்து பார்த்துட்டு ஓகே இந்த வழி தான் அப்படின்னு ஒரு வழியில் போகிறாங்க. போயிட்டு நைட்டு அந்த இடத்துல ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதாவது மலை ஏறுறதுக்கு நிறைய ஈகோ தேவைப்படும். அப்படி அவர் சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுக்காக ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கும், அங்கே போய் பர்மிஷன் வாங்கணும். ஸோ அவங்க வந்து அங்கே போவாங்க. அங்கே போயிட்டு வாண்ட்ரா நேஷ்னல் பார்க் அப்படின்னு ஒரு மேப் இருக்கும். அந்த மேப்பை பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே வந்து ஒரு ஆஃபீஸர் சொல்லுவார், தனியாக போகிறீங்க, இந்த காட்டுக்குள்ளே தனியாக போயிட்டு யாரும் திரும்பி வந்ததே இல்லை, நிறைய பேருக்கு இதில் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்ஸிங் ஃபோட்டோஸ் நிறையா இருக்கும். அது எல்லாத்தையும் காமிப்பாங்க. காமிச்சதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் வந்து ஒரு புக்கை கொடுப்பாரு. கொடுத்துட்டு இதில் சைன் போட்டு போங்க, அப்போ தான் நீங்கள் எங்கே போயிருக்கீங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை கொடுப்பாங்க. இவங்களும் சைன் போட்டுட்டு இந்த ஃபாரஸ்ட்டு போகிறதுக்காக திங்ஸ்லாம் நிறையா வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு கடையில் போய் இவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அதே டைமில் ஒரு வேட்டையாடுற கும்பல் அவங்களும் வந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருப்பானுங்க. அதில் ஒருத்தன் வந்து இவங்கள்ட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவான். பட் அதெல்லாம் நம்ம ஹீரோயின் சாஷா கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதில் ஒருத்தன் வந்து கேட்பான், நீங்கள் எங்கே போகிறீங்க, நாங்கள் வேணால் உங்களுக்கு கைடாக வரட்டுமா, எங்களுக்கு இந்த இடம்லாம் தெரியும் அப்படின்னு அந்த ஹண்டிங் குரூப்லேருந்தே ஒருத்தன் வந்து கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை வேணாம் நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னதும் ஒருத்தன் வந்து நல்ல மாதிரி உதவி பண்ணுறது நினைக்க தப்பா அப்படின்னு அந்த கேங்லேருந்து ஒருத்தன் வந்து பேசுவான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஒருத்தன், உங்களோட உதவி அவங்களுக்கு தேவைப்படல போல, அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் அவங்களே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்கள வந்து அதுலேருந்து காப்பாற்றுவான். அவன் பேர் தான் பென். இவன் சொன்னதை கேட்டு அந்த ஹண்டிங் டீமும் கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணது எல்லாத்தையும் பில் போட்டுட்ருப்பாங்க. அப்போ வந்து நம்ம பென் வந்து பேசுகிறான், சாரி உங்கள் விஷயத்தில் தலையிட்டதுக்கு மன்னிச்சிருங்க, உங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி பேச ட்ரை பண்ணுறான். அதுக்கு நம்மளோட ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பென் வந்து என்ன பண்ணுறான், அந்த கடைக்காரங்கிட்ட வந்து சொல்கிறான், இருங்க நான் போய் என் காரை திருப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம பென் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னா, அவன் வந்து ஒரு பீஃப் சப்ளையர், அதாவது மாட்டோட கறி எல்லாம் வெட்டி விற்றுக்கிட்டு இருப்பான். அவன் வெளியே போனதும் அவனோட பீஃப் கறியில் ஒரு பீஸை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் இதையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் அந்த பீஃப் கறியையும் ஒரு பீஸ் வாங்கிட்டு காரில் ஏறிட்டு அந்த மேப்பை பார்ப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும் எப்படி எங்கே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ பக்கத்தில் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. பக்கத்தில் பார்த்தா நம்ம பென்னு. உடனே அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் போகணும் எனக்கு வழி சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அவன் வந்து உங்களுக்கு வழி கஷ்டமாக வேணுமா ஈஸியாக வேணுமா அப்படின்னு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுவே ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பென் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வழி சொல்லுவான், இந்த வழியாக போனீங்கன்னா 50 கிலோமீட்டரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின்
வழி பரவாயில்ல ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம பென் சொல்லுவான், உங்களுக்கு நான் இன்னொரு வழி சொல்கிறேன், அது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்டோன் பே அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போனீங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர்ஸில் ஒரு கேம்பிங் ஏரியா இருக்குது. அங்கே வந்து ஆள் நடமாட்டம் ரொம்ப இருக்காது. அது வந்து ஒரு சீக்ரெட் பிளேஸ். அந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே தண்ணி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் அங்கே யூஸ்வலாக வந்து தனியாக யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா பெண்டு நிமிந்துரும். அந்த இடத்துல அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு பென் என்ன சொல்லுவான்னா, நீங்கள் தயாராக தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, பட் இருந்தாலும் அங்கே தனியாக யாரும் போக மாட்டாங்க, சேர்ந்து தான் போவாங்க. அதுக்காக நம்ம 2 பேரும் சேர்ந்து போகணும்னு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் விண்டோவை ஏற்றிட்டு, இல்லை நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம பென்னும் ஐயையோ போச்சே அப்படின்னு சோகமாக நின்றுட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சாஷா என்ன பண்ணுறாங்க, பிளாக் ஸ்டோன் பேல நைட்டு ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த ஹண்டிங் டீமும் அங்கே வந்துருவாங்க. அப்போ அவனுங்க 2 மானை தூக்கிட்டு வந்து சமைக்கிறதுக்காக அந்த பிளாக் ஸ்டோன் பேலே வண்டி நிப்பாட்டுவானுங்க. நம்ம ஹீரோயின் கார் பின்னாடியே அவங்க காரை விட்டுருவாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் காருக்குள்ளே எடுத்து வச்சுட்டு காருக்குள்ளே போய் உட்காந்துருவாங்க. கையில் வந்து ஒரு பெப்பர் ஸ்ப்ரே பாட்டிலை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. எவனாவது உள்ளே வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க வந்து யோசிச்சுட்டே உள்ளே உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த கடையில் வம்பு பண்ணானே ஒருத்தன், அவன் தான் மறுபடி வந்து காரோட விண்டோ வந்து தட்டுவான். தட்டிட்டு நான் உங்ககிட்ட சும்மா பழக தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு நம்ம சாஷாவோட வண்டி டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் டோர் வந்து லாக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் அவனுங்களே சரி ஓகே அப்படின்னு கிளம்பி போயிடுவானுங்க. அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோயின் வந்து காரை அதே இடத்துல விட்டுட்டு ஒரு கயாக்கிங் போட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த போட்டை எடுத்துட்டு தண்ணிக்குள்ளேயே ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் அவன் சொன்ன இடத்துக்கு அந்த போட்டில் போகிறாங்க. போயிட்டு அந்த இடத்துல ஒரு டென்ட்டை போட்டு ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்துச்சி பார்க்குறாங்க, அவங்க திங்ஸ் எல்லாமே காணாமல் போயிருக்கும். என்னடா ஒன்றத்தையும் காணும் அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டென்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தா ஒரு பாம்பு. சரி ஓகே இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு நினச்ச நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. போட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அதுக்கப்புறம் போட்டை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு சரி நடந்து போகலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே ஒரு பெரிய டென்ட் இருக்குது. பக்கத்துலேயே நெருப்பு எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இங்கே யாரோ வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சுற்றி சுற்றி நம்ம சாஷா பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹலோ அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ ஒருத்தன் தண்ணிக்கிட்ட இருந்து வரான். பார்த்ததும் நம்ம சாஷாக்கு மட்டும் ஷாக் இல்லை, பார்க்குற நமக்கும் ஷாக்கு தாங்க. அது யாருன்னு பார்த்தா அதான் நம்ம பென்னு. டேய் நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி தான் அவங்க வந்து உட்காந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனே வந்து பேசுகிறான், ஒரு வழியாக வந்துட்டியா, எனக்கு ஞாபகம் இருக்கா, நான் தான் அவங்ககிட்ட கேஸ் ஸ்டேஷனில் வச்சு பேசினேனே, நான் தான் பென் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் தான் ஷாஷா அப்படின்னு சொல்லி இப்போ தான் 2 பேரும் இன்ட்ரோவே ஆகிக்கிறாங்க. உடனே நம்ம பென் வெல்கம், இதுதான் பிளாக் ஸ்டோன் பே, நான் தான் சொன்னேன்ல இங்கே தனியாக இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு அவன் சொன்னதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆமாம் தண்ணிலாம் நீ சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்குது, ஆனால் நைட்டு ஏதோ ஒன்று என்னோட டென்ட்டுக்குள்ளே பூந்து என்னோட ஃபோன் என்னோட ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சு, இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல இதுக்கு நம்ம பென் சொல்கிறான், கேட்கவே வருத்தமாக இருக்குது, பட் கவலைப்படாத, நான் வந்து எல்லாமே டபுளாக தான் பேக் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு நம்ம ஹீரோயின் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஏன் நம்ம பென் சரி நீ உட்காரு, நீ டயர்டாக இருப்ப, உனக்காக நான் பீஃப் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஓன் ப்ரிப்ரேஷனான ஜினோஸ் பீஃப் எடுத்து ஷாஷா கிட்ட கொடுக்குறான். உடனே நம்ம சாஷா சொல்கிறா, ஆமாம் நானும் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணேன், டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஆமாம் ஏன் இதுக்கு நீ வந்து ஜினோஸ்ன்னு பேர் வச்ச அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து நம்ம பென் சொல்கிறான், அது வந்து என்னோட அம்மாவோட நேம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம சாஷா என்னது உன்னோட அம்மா நேம் வச்சிருக்கியா, இதை கேட்டால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம பெண் என்ன பண்ணுறான், உனக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மரத்துலேருந்து ஒரு பாட்டில் எடுக்கிறான். இந்த தண்ணி வந்து டேரெக்டாக மரத்துலேருந்து எடுக்கிறது, இதை பார்த்தா எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஆமாம் ஆமாம் நானும் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் சாஷா கேட்குறா, நீ எங்கேருந்து வர, ஆஸ்திரேலியாவில் இருந்தா அப்படின்னு நம்ம சாஷா கேட்கும்போது அதுக்கு பென் சொல்கிறான், இல்லை ஆஸ்திரேலியாவில் நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், எங்கள் அம்மா நான் சின்ன பையனாக இருக்கும்போது இங்கே கூப்பிட்டு வந்தாங்க, இந்த ஆற்றுல வாரத்தில் 2 நாள் நான் குளிக்கலனா கூட எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும், எனக்கு இது வாழ்க்கையில் தேவை ரொம்ப அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம சாஷா கிட்ட கேட்குறான், நீ எவ்வளோ நாளாக கயாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம சாஷா இப்போ தான் கொஞ்ச நாளாக ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அதுக்கு பென் சொல்கிறான், உனக்கு மலை ஏறுறதுனா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாஷா ஷாக்கிங்காக அவனை பார்க்குறா, இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே நம்ம பென் சொல்கிறான், எனக்கு உன்னை பற்றி நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உன்ன மாதிரி ஆளுங்க அட்வென்ச்சர்ஸை தேடி தான் போவாங்க, அவங்களால அது இல்லாமல் இருக்க முடியாது, இது உன்னோட தப்பு இல்லை, உன் மண்டையில் இருக்க ஒயரிங் பிரச்சனை, என்ன பண்ணுறது, அதுதான் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறான். சாஷா சொல்கிறா, இல்லை இப்போலாம் நான் மலை ஏறதே இல்லை அப்படின்னு சொல்கிறா. பென் உடனே இரு நான் கெஸ் பண்ணுறேன், உனக்கும் உன் பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை, அவன் மலையை தேடி போயிட்டான், அதனால நீ யாரை தேடி வந்திருக்க கரெக்டா. இதை கேட்டு நம்ம சாஷா சைலண்ட்டாக இருக்க. பென் உடனே சாரி நான் வந்து உன் விஷயத்தில் மூக்க நுழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறா. இவங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம சாஷா சொல்கிறா, நேற்று என் கேம்ப் சைட்டுக்கு யார் வந்தா தெரியுமா, அந்த ஹண்டர்ஸ் வந்தாங்க. பென் உடனே கேட்கவே பயங்கரமாக இருக்குது, ஆனால் பெரும்பாலும் இந்த வேட்டைக்காரங்க அப்படி கிடையாது, சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சரக்கு போடுறதுக்கு மட்டும் காட்டுக்குள்ளே வர மாட்டாங்க,
நல்ல வேட்டைக்காரங்க காட்டுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா வேட்டை ரொம்ப புனிதமான விஷயம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சாஷா சொல்கிறா, இல்லை இவங்க அந்த மாதிரி கிடையாது, அவங்க என்னை பயமுறுத்த ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறா. பென் உடனே சொல்கிறான், ஆமாம் நீ சொல்கிறது கேட்கும் போதே தெரியுது அவங்க அந்த மாதிரி கிடையாது அப்படின்ட்டு. இருந்தாலும் அவங்கள வந்து உன்னை காயப்படுத்த விடல, அதுக்கு நீ இடமும் கொடுக்கல, ரொம்ப உறுதியாக இருந்த. அதுக்கு சாஷா, இல்லை புரியலை என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு உடனே பென் சொல்கிறான், அந்த கேம்ப் சைட்டில் உள்ளதான் சொல்கிறேன். ஆமாம் அந்த பிரச்சனை நடக்கும்போது நான் அங்கே தான் இருந்தேன், உனக்கு உதவி தேவைப்படும்னு நினச்சேன், பட் ஆனால் உனக்கு எந்த உதவியுமே தேவைப்படல, நீயே அவங்கள நல்லா ஹேண்டில் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக ட்ரை பண்ணும்போது பென் உடனே இரு வெயிட் பண்ணு, அதுக்குள்ளே கிளம்பிட்டியா, உனக்கு தேவையான ஃபுட்டை வேணால் நான் பேக் பண்ணி தரவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. பென் அவளை ஸ்டாப் பண்ண வரும்போது சாஷா வந்து பென்னோட கையை பார்க்குறா. அது வந்து இவள் பேக்கில் இருந்த பிரேஸ்லெட் ஒன்று எடுத்து போட்டிருப்பான். உடனே பென் சொல்லுவான், ஓ இதை பார்த்துட்டியா அப்படின்னு அவனோட டென்ட்டுக்குள்ளே போயிட்டு இவளோட பேக்கை தூக்கி வெளியே போடுவான். கையில் வந்து ஒரு ஏரோவும் அப்புறம் ஒரு ஸ்பீக்கரும் எடுத்துகிட்டு வருவான். எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த உன்னோட பேக், உன்னோட திங்ஸ் எல்லாமே இருக்குது, உன்னோட ஃபோனும் இதில் தான் இருக்குது, இந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆனதும் உன்னால் எவ்வளோ தூரம் தள்ளி என்கிட்ட இருந்து போக முடியுமா அவ்வளோ தூரம் போயிரு, இல்லைனா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் ஒரு லுக்கை விட்டுட்டு அந்த மியூசிக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோயினுக்கு உடனே இவன் ப்ராங்க் பண்ணுறானா என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பா. டக்குன்னு அந்த பேக்கை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவா. இவளும் ஓடுவா ஓடுவா ஓடிக்கிட்டே இருப்பா. ரொம்ப தூரம் ஓடி அந்த போட்டெல்லாம் எடுத்துட்டு கயாக்கின்ல ஏறி ரொம்ப தூரம் போவா. போகும்போது அந்த போட்டு கவுந்து மண்டையில் அடிபட்டுரும். போட்டு ஒரு பக்கம் பேக் ஒரு பக்கம் போனதில் பேக்கை தான் எடுக்கணும்னு போட்டை விட்டுட்டு பேக்கை எடுக்க போயிடுவா. பேக் எடுத்துட்டு மறுபடியும் அந்த ஆற்றுலேருந்து வெளியே வந்து மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருவா. ஓடிக்கிட்டே இருப்பா. அப்படி ஓடும்போது ஏதோ சவுண்டு கேட்கும். என்னடா இது ஏதோ ஃபேமிலி இருக்குது போல் அப்படின்னு அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவளும் கத்திக்கிட்டே வருவா. கடைசி வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து ஒரு ஃபோன். இவளை பிடிக்கிறதுக்காக அவன் ட்ராப் செட் பண்ணி வச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணுவான். நம்ம ஹீரோயின் இது தெரியாமல் அவன்கிட்டே போய் மறுபடியும் மாட்டிக்க அவன் அந்த அம்பை எடுத்து மறுபடியும் இவன் மேலே விட்டுருவான். பட் நம்ம ஹீரோயின் அதுலேருந்து தப்பிச்சு மறுபடியும் ஓடிக்கிட்டு இருப்பா. இவன் ஓட ஓட அவனும் பின்னாடியே துரத்திட்டு வந்து அம்பு விட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் மேலே எதுவுமே படாது. இவளும் அதுலேருந்து நல்லா எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருப்பா. ஓடும்போது என்ன ஆகும்னா கால் ஸ்லிப் ஆகி மறுபடியும் அந்த தண்ணிக்கிட்டே போயிடுவா. வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அந்த தண்ணியிலே குதிச்சிருவா. அதை அடிச்சுட்டு போகிற ஸ்பீடால் நம்ம பென்னால் அவளை பிடிக்க முடியாது. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவா. சரி அவங்ககிட்ட தான் தப்பிச்சிட்டமே அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு நம்ம ஆள் தான் ஹில் கிளைம்பிங்கில் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே. ஸோ அங்கே ஒரு பாறை இருக்கும். அந்த பாறை மேலே ஏறி காட்டுலேயே அது உயரமான பாறையாக இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போயிடுவா. அங்கே போயிட்டு என்ன பண்ணுவா, கையில் வந்து ஒரு பைனாகுலர் இருக்கும். அதை வச்சுட்டு சரி ஓகே பக்கத்தில் வேறு ஏதாவது இருக்குதா, தப்பிக்கிற வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா என்னன்னு பார்க்குறதுக்காக சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பா. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், ஒரு போட் இருக்கும். சரி அந்த போட்டை பார்த்துட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு மறுபடியும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பா. அப்போ என்ன ஆகும், நம்ம பென் அங்கேருந்து இவ பார்க்குறத கரெக்டாக பார்த்துட்டு இவளையே பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். ஷாக்கான நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, மறுபடியும் அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுவா. பட் அதுக்குள்ளே இவனும் விரட்டிக்கிட்டே பின்னாடியே வந்துடுவான். இவ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த ஏறி வந்த பாறையிலே மறுபடியும் கீழே இறங்கி போயிடுவா. கீழே இறங்கி ஒரு இடத்துல ஹைடாக நின்றுட்டு இருப்பா. இவனும் அதுக்குள்ளே அந்த பாறைக்கு வந்து அங்கேருந்து கீழே எட்டி பார்ப்பான். பட் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் கரெக்டாக ஒரு பாறைக்கு நடுவில் இருக்க பள்ளத்தில் போய் உட்காந்துப்பா. அவன் போனதுக்கப்புறம் சரி ஓகே அங்கே இருக்க போட்டை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, அங்கேயே போவா. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் பாப்பா இந்த குரங்கு பையன் என்ன பண்ணுவான், ஒரு கயிறை பிடிச்சி தொங்கி மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ளேயே குதிச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பான். சரி அவன் பார்க்குறதுக்குள்ளே இந்த போட் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, அந்த போட் எடுக்க போவா. அங்கே ஆனால் அந்த போட்டை ஒரு கயிறால் கட்டி வச்சிருப்பான். சரி ஓகே அந்த கயிறு எடுத்து விட்டா எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவா, அந்த கயிறு எடுத்து விட்றதுக்காக போவா. பட் அந்த இடத்துல ஒரு ட்ராப் செட் பண்ணி வச்சிருப்பான். இவ காலில் நல்லா மாட்டிக்கும். இவ காலில் அந்த ட்ராப் மாட்டினதும் அந்த லூசு பையன் என்ன பண்ணுவான், ஐயோ மாட்டிக்கிட்டாளா இந்த வாரேன் அப்படின்ட்டு வேகமாக ஓடி வந்து இவளை பிடிக்க வருவான். பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, கையில் ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வச்சுருந்தால அதை இவன் மூஞ்சில ஒரே அடி. உடனே நம்ம பென்னுக்கு இந்த பெப்பர் ஸ்ப்ரேயால் கண்ணுலாம் எரிய ஆரம்பிச்சிடும். அவன் என்ன பண்ணுவான், அந்த தண்ணியில் தன்னோட மூஞ்சை கழுவிட்டு இருப்பான். அதுக்குள்ளே இவளும் அந்த கயிறை ரிமூவ் பண்ணிடலாம் எதா பண்ணிடலான்ட்டு ட்ரை பண்ணும்போது இவன் என்ன பண்ணுவான், பின்னாடி இருந்து அந்த கயிறை பிடிச்சி இழுத்துருவான். சரி ஓகே தப்பிச்சிட்டான் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுக்க போகிறதுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ணுவான், அந்த வெளில தூக்கிட்டு வந்துட்டு தள்ளி போ இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவகிட்ட இருந்து அந்த பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி தூர போட்டுட்டு சரி ஓகே நான் இதை ரிமூவ் பண்ணி விட்றேன், பட் நீ இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலில் இருக்க அந்த ட்ராப்பை மட்டும் ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், நைட்டு அவளை கேம்புக்கு வெளியே ஒரு மரத்தில் கட்டி போடுறான். வெளியே சரியான மழை வேற இருந்தாலும் அவனோட சைக்கோ புத்தி எப்படி இருக்குன்னா, அவள் கஷ்டப்படுறத பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் அவளை போட்டில் கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவன்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக அந்த கயிறை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவா. பட் அதுக்குள்ளே இதை பார்த்து அவன் என்ன பண்ணுவான், அவளை போட்லேருந்து கீழே தள்ளி விட்டுட்டு போட் எடுத்துகிட்டு போயிடுவான். இவளை பின்னாடி அப்படியே தரன்னு இழுத்துட்டே போவான் அந்த தண்ணிக்குள்ளேயே. அப்புறம் 2 பேரும் ஒரு குகைக்கு போவாங்க. அதுலேருந்து கீழே போகணும் அப்படிங்கிறதுனால ஒரு கயிறை கட்டி இவளையும் கீழே இறக்கிட்டு அவனும் கீழே போவான். கீழே போய் பார்த்தா தான் தெரியுது இவன் சாதா சைக்கோ இல்லை, பெரிய சைக்கோ அப்படின்ட்டு. இந்த கிறுக்கன் என்ன பண்ணியிருக்கான், அந்த ஃபேமிலி ஒரு ஃபேமிலி சவுண்டு கேட்டுதே, அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் இவன் தான் கடத்தி கொண்டிருக்கான்.
கொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாத்தையும் கட்டி தொங்க விட்டு அவங்க உடம்புல இருக்க கறியை தான் வெட்டி இவன் வந்து பீஃப் அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் ஐயோ இதையே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாயிரும். அவள் திரும்பவும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவா. பட் அவளால் தப்பிச்சு போகவே முடியாது. இவன் அவளை மறுபடியும் இழுத்துட்டு வந்துட்டு ஓடி ஓடி ரொம்ப டயர்டாக இருப்பாவா வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அந்த பாறைக்கிட்ட ஒரு இடத்துல கூட்டு போவான். அங்கே தான் இவனோட திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பான். அதாவது இவங்களை கொல்றதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே அங்கே தான் வச்சிருப்பான். இவன் உள்ளே வந்ததுமே என்ன பண்ணுவான், அவகிட்ட வந்து பேசுவான். உண்மையிலே எனக்கு மண்டையில் ஏதாவது கோளாறு இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லை உன்னை யாரோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமா சமாளித்து பார்ப்பா. பட் இவன் என்ன பண்ணுவான், அவனோட பல்ல அவனே கழட்டிடுவான். கழட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவனோட பல்லு வந்து மிருகம் பல்லு கணக்கா இவனே அறுத்து அறுத்து செட் பண்ணி வச்சிருப்பான். வந்து என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோயினை ஒரு கயிறில் கட்டி தொங்க விட்டுருவான். தொங்க விட்டுட்டு என்ன சொல்லுவான், நீ வந்து எங்கள் அம்மா மாதிரியே இருக்க, ஆனால் அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் பலி அப்படின்னு சொல்லுவான். இப்போ தான் தெரியுது அவனோட அம்மாவை கொண்டதே இவன் தான். அவங்க தான் இதில் ஃபஸ்ட்டு, அவங்க வந்து இப்போவும் என் கூட தான் இருக்காங்க, அது மாதிரி நான் உன்னையும் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வரான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவனோட காதை கடிச்சு துப்பிடுறா. அதுக்கப்புறம் மறுபடியும் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட இவனும் பின்னாடி துரத்திட்டு வரான். 2 பேரும் அந்த ஃபால்ஸில் விழுந்து கீழே போகிறாங்க. போகும்போது என்ன பண்ணுறான், அவள் தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கையில் கட்டியிருந்த கயிறு எடுத்து இவன் அவன் மேலேயே கட்டிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து ஒன்றாவே போகிறாங்க. போகும்போது அவன் வந்து உள்ளே மாட்டிக்கிறான். மாட்டிக்கிட்டு அந்த கயிறை இவளை கட் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் முடியலை. நம்ம ஆளுக்கு மூச்சு திணறி பென்னு வந்து அங்கேயே மயங்கிடுறான். அதுக்கப்புறம் பென்னு வெளியே வந்ததும் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து அவன் மண்டையிலே அடிக்கிறா. அடிச்சுட்டு அவனும் அன்கான்சியஸ் ஆகிறான். அங்கேயே போட்டது இல்லாமல் இந்த லூஸ் என்ன பண்ணுது, நான் வெளியே போயிட்டு வேற கல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு மறுபடியும் வெளியே போகும்போது நம்ம பென் என்ன பண்ணுறான், முழிச்சிடுறான். அதுக்கப்புறம் வெளியே 2 பேருக்கும் பயங்கர சண்டை நடக்குது. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, கீழேருந்து ஒரு கல் எடுத்து அப்படியே அவன் காலில் அடிக்கிறா. காலில் இருக்க எலும்பு துண்டா உடையுது. அதுக்கப்புறம் பென்னால் நடக்கவே முடியல. 2 பேரும் அதே பாறையில் நைட்டு கயிறை கட்டின மாதிரியே படுத்து தூங்குறாங்க. நம்ம பென் ஆனால் தூங்கவே இல்லை. எங்கே இவ போட்டு தள்ளிடுவாளோ அப்படின்னு முழிச்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் மார்னிங் விடியுது. ஸோ நம்ம ஹீரோயின் கேட்குறா, இந்த சைடு போனால் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறான். அவன் 15 கிலோமீட்டருக்கு மேலே போகணும், அதுக்கப்புறமுமே வழி இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்குறா, இந்த பாறை இருக்கே இதை தாண்டி போனால் போயிடலாமா அப்படின்னு கேட்குறா. அவனும் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே சரி ஓகே அப்போ வா இந்த பாறையில் ஏறி தப்பிச்சிடலாம், நீ வரலனாலும் நான் ஏறிடுவேன், என்ன நீ சாகிற வர இந்த 2 நாள் நான் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு அவனும் சரி ஓகே போகலாம், மேலே போனதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போகலாம், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். பட் நீ இதில் என்னை ஏமாற்றணும்னு ட்ரை பண்ணனா நான் உன்னையும் கீழே இழுத்து கொண்டுருவேன், நம்ம 2 பேரும் செத்துருவோம் அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சரி ஓகே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மேலே ஏறுறாங்க. மேலே ஏறி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம ஷாஷா என்ன பண்ணுறா, அந்த கயிறை நைஸாக கழட்டி விட நம்ம பென் கீழே விழுந்து அங்கேயே தலைலாம் செதறி இறந்து போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தப்பிச்சு மேலே வரா. மேலே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது வழியில் ஒரு கார் போகிறத பார்க்குறா. அவங்ககிட்ட லிஃப்ட் கேட்டு என்னை வந்து பிளாக் ஸ்டோன் பேல இருக்க என்னோட கார்கிட்ட ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்கிறா. அவங்களும் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, கார் எடுத்துகிட்டு நேராக அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இவங்க எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த குகைக்கு கூட்டு வந்து அவங்களோட பாடி எல்லாத்தையுமே இவங்க வந்து மீட்கிறாங்க. அதோட படம் முடியுது. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ட்ரெக்கிங் போனோம் அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த படத்தை அனுப்பிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம ட்ரெக்கிங் போகணுமா தனியாக காட்டுக்குள்ளே அப்படின்னு கேளுங்க. அண்ட் இதை மாதிரி வினோதமான படங்களை பார்க்கணுன்னா ஹவுஸ் ஆஃப் சினிமாஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ். பாய் பாய்.